ஐயோ, அதுக்குள்ள டே 4 வந்துருச்சு. இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு. ஓகே, இப்ப டே 4 அதுக்காக டான்ஸர் வந்து நமக்காக ஜெயிப்பாங்க. ஹலோ गाइस, இப்போ வந்து டே 4 வந்திருக்காங்க. நம்பவே முடியல. டே 1 குள்ள வசனம், கருத்து, பாடல்கள் அதெல்லாம் கத்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி டே 2, டே 3 கத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டே 4 வந்து பாட்டு, வசனம், அதுக்கப்புறமா கதைகள்லாம் கத்துக்கிட்டேன். நம்ம இப்போ வந்து ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் அன்பின் பரலோக பிதாவே, இயேசப்பா, இந்த வேளையில இயேசப்பா உம்மை துதிச்சு உம்மை ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக நன்றி இயேசப்பா. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 இயேசப்பா. உமக்கு நன்றி 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 தகப்பனே. இயேசப்பா உங்களுடைய பிள்ளைகள் இயேசப்பா உங்க சமூகத்துல வந்து இயேசப்பா பாடல் பாட இயேசப்பா. இயேசப்பா வசனங்கள் கேட்க இயேசப்பா. இயேசப்பா கதைகள் கேட்க இயேசப்பா ஆர்வமா வந்திருக்காங்க இயேசப்பா. இயேசப்பா அவங்கெல்லாம் உங்க கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசப்பா. ஆசீர்வதிச்சுறாங்க இயேசப்பா. மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஜெய கிறிஸ்து இயேசுவே, பிள்ளை நான் அல்லவா, விசுவாசிக்கின்றேன் உம்மையே நான், கரம் பிடித்து பலத்தாலே ஜெபித்து ஜெயித்திட உதவிடுமே. உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே, உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே. ஆமென் ஆமென். இப்ப டாவிசன் டே 4க்காக ப்ரேயர் பண்ணி ஆரம்பிச்சாங்களா? இப்ப டாவிசன் வந்து சாங் சொல்லி தருவாங்க. ஓவர் டு சாங். ஹலோ गाइस, இப்போ வந்து டே 4க்கான பாடல் பார்த்துப்போமா? பாடல் கத்துப்போமா? எல்லாத்துக்கும் கிரீடம் இருக்குதா? ஏசப்பா தந்திருக்காங்களா? தந்திருக்காரு. எனக்கு தெரியும். ஏன்னா ஏசப்பா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரீடம் அழகழகா செலுத்தி ஏசப்பா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த கிரீடத்தை வச்சு ஒரு பாட்டு பாடுவோமா? ஓகே, 1 2 3. எந்திரிங்க எந்திரிங்க, சீக்கிரம் சீக்கிரம், கமான் கமான். ஓகேவா, பாடுவோமா? கிரீடம் எனக்கு உண்டு, ஜீவ கிரீடம் எனக்கு உண்டு, நீதிபதி இயேசு ராஜா வந்திடும் நாளினிலே எனக்கு தந்திடுவார். ஆஹா என்ன பேரின்பம், எனக்கு தந்திடுவார். ஆஹா என்ன பேரின்பம், சோதனையை சகித்திட்டால் கிரீடம் எனக்கு உண்டு, உத்தமன் என்று விளங்கின பின்பு கிரீடம் எனக்கு உண்டு, சோதனையை சகித்திட்டால் கிரீடம் எனக்கு உண்டு, உத்தமன் என்று விளங்கின பின்பு கிரீடம் எனக்கு உண்டு, கிரீடம் எனக்கு உண்டு, ஜீவ கிரீடம் எனக்கு உண்டு, நீதிபதி இயேசு ராஜா வந்திடும் நாளினிலே எனக்கு தந்திடுவார். ஆஹா என்ன பேரின்பம், எனக்கு தந்திடுவார். ஆஹா என்ன பேரின்பம், ஓ நமக்கு தந்திடுவார். ஆஹா என்ன பேரின்பம். பாட்டு நல்லா இருக்குதா? நல்லா இருந்தது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன செக்ஷன்? என்ன செக்ஷன் நான் சொல்றா? நெக்ஸ்ட் வசனம். இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? தெரியாதே. நான் சொல்றேனே. இன்னைக்கு டே 4க்கான தலைப்பு தாழ்மை உள்ளவன். ஓகேவா? இப்போ ஜோசோனா வந்து நமக்கு வசனம் சொல்லி தருவாங்க. ஓகே. சின்ன பசங்க ஆர்வமா கத்திக்கிட்டே இருக்காங்க பைபிள் ஸ்டோரிஸ்ன்ட்டு. பெரிய பசங்களே ஆர்வமா இருக்கீங்களா? ஆமா, ஆர்வமா இருக்கோம். பைபிள் ஸ்டோரிஸ்னா ஆர்வமா இருக்காங்க. ஓகே, இப்ப டாவிசன் வந்து நமக்காக பைபிள் ஸ்டோரிஸ் சொல்லி தருவாங்க. ஓவர் டு பைபிள் ஸ்டோரிஸ். ஹலோ गाइस, இப்போ நம்ம வந்து பைபிள் ஸ்டோரி கத்துப்போமா? சரி, நான் எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்க? தெரியலையே. சில பேர்லாம் மரத்துல உட்கார்ந்து நல்ல வியூ கிடைப்பாங்கன்னு நினைப்பாங்க. அதனாலதான் இல்ல. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அரசரை பார்த்து பார்க்க போறோம். ஓகேவா? ஆனா அந்த அரசர் வந்து சின்ன பையனா இருக்கும்போது இருந்தாருல, அந்த ஸ்டோரி தான் இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? யாருக்கு தாவீது கோலியாத் தெரியும்? எனக்கு தெரியுமே. உங்களுக்கு தெரியுமா? ஆம். ஏன்னா தாவீது
எவ்வளவு பெரிய அரக்கனை இது பண்ணாரு, கோலியாத்த அடிச்சாரு. அவ்வளவு பெரிய அரக்க கோலியாத்த ஒரு சின்ன இத்தனோண்டு கூழாங்கல், இதோ இந்த சப்போட்டா மரத்தோட சின்னது, அதாவது சப்போட்டா மரத்தோட சின்னதா இருக்கும், அதோட சின்ன ஒரு கூழாங்கல்ல வச்சு தாவீது யார வீழ்த்தினாரு? கோலியாத்த. ஆமா கரெக்ட், கோலியாத்தை வீழ்த்தினாரு. ஏன்னா ஏசப்பாக்கு முன்பாக யார் தாழ்மைப்பட்டா? தாவீது ஏசப்பாக்கு முன்பாக அவர் தாழ்மைப்பட்டதுனால ஏசப்பா தாவீதுக்குள்ள இருந்து கோலியாத்தை வீழ்த்த உதவி செய்தார். ஓகேவா? இப்ப அந்த கதையை பாப்போமா? பாப்போம். ஒரு ஊர்ல இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் சண்டை. அதுல வந்து கோலியாத்ன்றவர் வந்து இஸ்ரவேல் வந்து மிரட்டிட்டே இருந்தாரு. இஸ்ரேல், நான் எனக்கு முன்பாக போர் செய்ய உங்களுக்கு வீரர் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா கேலியா எந்த இதெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொன்னாரு. யாருக்கிட்ட? எந்த எந்த பீப்புள் கிட்ட? இஸ்ரேல். ஓகேவா? அந்த ஜனங்க கிட்ட யார் அந்த மாதிரி சொன்னா? கோலியாத். ஓகேவா? ஓகேவா? அவர் வந்து இது பண்ணும்போது அந்த தாவீது இருக்காருல்ல, அப்பா வந்து அவங்க அண்ணன்களுக்குலாம் வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்க இது ஆர்மில இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போக சொல்லி தாவீத வந்து அங்க அனுப்புனாங்க. யார் அனுப்புனா? தாவீதோட அப்பா. ஓகேவா? அதுல வந்து தாவீது வந்து என்ன, ஒரு மந்தை மேய்ப்பவன். மந்தைனா எப்படி? இப்போ ஆட்டு மேய்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மந்தையை மேய்க்கிறவர். யாரு? தாவீது. ஆட்டு மந்தையை மேய்க்கிறவர். அவர்கிட்ட வந்து அவங்க அண்ணன்களுக்கு வந்து நல்லா விசாரித்து சாப்பாடு கொடுத்துட்டு வா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாங்க. சாப்பாடு கொடுத்துட்டு வரும்போது அந்த அண்ணனுக்கு வந்து என்ன சத்தம் கேட்டுச்சு? கோலியாத். அவர் வந்து என்ன என்கிட்ட சண்டை போடுறதுக்கு உங்கள்ட்ட பலன் யாருமே இல்லையா, இல்ல வீரர் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சத்தம். அதை கேட்டு தாவீது அந்த இஸ்ரவேல் ராஜா கிட்ட போய், ராஜாவே, நான் அந்த கோலியாத்தை வந்து வீழ்த்துவேன், அவன் தலைய வந்து ஏசப்பாக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப வந்து அந்த இஸ்ரவேல் ராஜா வந்து, நீ சின்ன பையன், நீலாம் எப்படி அதை இது பண்ண போற அப்படின்னு யார் சொன்னா? அந்த இஸ்ரவேலோட ராஜா சொன்னாரு. ஆனா தாவீது சொல்லி பார்த்தாரு, நான் வந்து கரடிய கொண்டவன், அதே மாதிரி சிங்கத்தை கொண்டேன், அந்த மாதிரி பெரிய பெரிய அனிமல் விலங்குகளெல்லாம் கொண்டிருக்கேன், அதனால ஏசப்பா வந்து கோலியாத்தையும் இப்போதைக்கு என் கையில ஒப்பு கொடுக்க எனக்கு பலன் தருவாரு அப்படின்னு தாவீது சொன்னாரு. அப்போ அந்த இஸ்ரவேல் ராஜா வந்து தாவீதுட்ட என்னோட கவசம், அதுக்கப்புறமா கேடயம், பட்டயம் அதெல்லாம் கொடுத்து அவன்கிட்ட இது பண்ண சொன்னாங்க. ஆனா தாவீதுக்கு வந்து அது பத்தல. ஓகேவா? ஏன்னா அவர் வந்து சின்ன பையனா இருந்தார்ல, அதனால அப்ப வந்து அவருக்கு பத்தல. அவரு அங்க போர்ல போயிட்டு எத்தனை கூழாங்கல் எடுத்தாருன்னா 5 கூழாங்கல் எடுத்தாரு. ஒரு கவனை ஒரு கூழாங்கல், அவ்வளவுதான். அதை மட்டும் வச்சு அந்த போர்ல போய் நிக்கிறாரு. கோலியாத் வந்து, என்ன போர் போட தம்பி, இங்க போர் போடுற இடம், அதனால நீலாம் இங்க வந்து விளையாடக்கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிண்டலா பேசிட்டு இருக்கும்போது தாவீது வந்து, நான் உன்னை வந்து இன்னைக்கு வீழ்த்த வந்தேன் அப்படின்னு வந்தார். ஏசப்பாக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி தாழ்மையா இருந்தாரு. ஏன்னா தாவீது வந்து ஏசப்பாக்கு முன்பு ரொம்ப தாழ்மைப்பட்டு ஏசப்பா இடம் ரொம்ப ப்ரேயர் பண்ணி பைபிள் வாசிச்சுட்டு இருந்தார். அப்போ இன்றைக்கு கோலியாத்தை வந்து நான் ஒப்பு கொடுப்பேன். யாருக்கிட்ட? ஏசப்பாட்ட. உன் தலையை எடுத்து ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோட அவர் பேசினாரு. யாரு? கோலியாத்து. அப்போ இவர் வந்து யாரு? கோலியாத் வந்து, நான் வந்து என்ன, எனக்கு வந்து நான் சும்மா இது பண்ணல, நீ செத்துடுவ, அதனால நான் லாஸ்ட் சான்ஸ் தரேன், நீ போயிரு அப்படின்னு யார் சொன்னா? கோலியாத் சொன்னாரு. ஆனாலும் ஏசப்பா பலத்தினால, ஏசப்பாக்கு முன்பாக தாழ்மைப்பட்டதுனால, அதே மாதிரி ஏசப்பாக்கு முன்பாக விசுவாசத்தோடு இருந்ததுனால ஏசப்பா வந்து அவருக்கு
கிருபையை கொடுத்தாரு அவனை இது பண்ண. எத்தனை கூழாங்கல் எடுத்தாருன்னு சொன்னேன்? 5 கூழாங்கல். இந்த 5 கூழாங்கலை வச்சு தாவீது வந்து கோலியாத்தை வீழ்த்தினாரு. அதுக்கப்புறமா அவர் வச்சிருந்த அந்த பட்டயத்தை எடுத்து அவர் தலையை வெட்டினாரு. இது எப்படி நடந்தது? ஏசப்பாவோட கிருபையினாலும் ஏசப்பாக்கு முன்பாக தாழ்மைப்பட்டதுனாலதான் யாரு தாவீது வந்து அவ்வளவு பெரிய அரக்கனை வந்து வீழ்த்தினாரு. ஓகேவா? கதை நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. எத்தனை கூழாங்கல் வச்சிருந்தாரு? 5 கூழாங்கல். கரெக்ட். சரி, இத நான் வந்து இப்ப நான் ஒரு 2 क्वेश्चन கேட்பேன். அது வந்து நீங்க கீழே தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிருங்க. இது என்ன இப்ப என்ன செக்மெண்ட்னா பைபிள் குவிஸ். ஓகேவா? இந்த செக்மெண்ட் வந்து பைபிள் குவிஸ். இதுல வந்து கீழே அந்த வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், அதுல வந்து நீங்க சென்ட் பண்ணிருங்க. இந்த ஸ்டோரியில தான் நான் கேட்பேன், வேற எதுவும் கேட்க மாட்டேன். கோலியாத் வந்து எந்த தேசத்தை சேர்ந்தவர்? அது வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ரெண்டாவது क्वेश्चन, தாவீது எதற்காக இஸ்ரவேல் போர் செய்யும் இடத்திற்கு வந்தார்? உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கீழே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் செக்ஷன் என்னது? ஜோஷுவா வந்து நம்மளுக்கு பிரேயர் பண்ணி டே 4 VBS நம்மளுக்கு முடிச்சு தருவாங்க. ஓவர் டு பிரேயர். ஐயோ, அதுக்குள்ள டே 4 முடிய போகுது. பிரேயர் பண்ணி முடிச்சிரோமா? ஓகே. கண்ண மூடுங்க, கை கோப்புங்க. ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, மேத்திருக்கிறோம் திரிக்கிறோம் எஸ்பா. நார்மலாக பாதுகாத்து எஸ்பா, நம்மளும் பாதுகாத்து நடந்துக்கொள்ளுங்க எஸ்பா. எஸ்பா, பாருங்கள் ஸ்டோரிஸ், அப்புறம் கதைகள், வசனங்கள் எல்லாம் கேட்க வந்திருக்காங்க எஸ்பா. நீங்கள் பாதுகாத்து நடந்துக்கணும் எஸ்பா. பாடல்கள் கூட கேட்க வந்திருக்காங்க எஸ்பா. நீங்கள் அவங்கள பாதுகாத்து நடந்துக்கொள்ளுங்க எஸ்பா. நாங்கள் பாதுகாத்து எஸ்பா. நீங்களும் பாதுகாத்து நடந்து எஸ்பா. நீங்கள் அவங்களை பாதுகாத்து இந்த ஆளை பாதுகாத்து உதவி செய்யுங்க எஸ்பா. இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிரோஜனமாக உதவி செய்யுங்க எஸ்பா. நீங்கள் பாதுகாத்து இயேசுவின் ஜெபிக்கிறோம் நடத்துவாரே. ஆமென். இப்ப இன்னொரு நாள் வந்து நாங்க இன்னொரு வசனம், இன்னொரு பாடல்